அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வந்து நம்ம சமையல் பார்க்கல. நான் வந்து மீஷோங்கிற ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு சாமான் வாங்கியிருக்கேன். பாருங்கள், அது வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டு ஆர்டர் போட்டுட்டேன். அது பார்த்தா இப்போ 4-5 நாள் கழித்து இன்றைக்கி வந்துருச்சு. இப்போ வந்து நான் மேலே வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான எண்ணெய் வச்சுக்கிற பாட்டில் தான் வாங்கியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு தடவை பிரித்து பார்த்தாச்சு. சரி, இப்போ உங்களோட ஒரு தடவை ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு. இது வந்து புனல் எண்ணெய் ஊற்றுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலோட மூடி. அப்புறம் இந்த மாதிரி நமக்கு ஒரு 6 பாட்டில், அதாவது ஒரு 4-5 இது சேர்ந்த மாதிரி ஆஃபரில் போட்டிருந்தாங்க. 277 ரூபா. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. மீஷோவில் இப்போ நிறைய ஆஃபரில் போட்டிருக்காங்க. நிறைய ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு இது வாங்கியிருக்கேன். இந்த ப்ரஷ்ஷும் இந்த கரண்டியும். இது வந்து சிலிக்கான்னா அதில் செஞ்சது போல். இப்போ இந்த மாதிரி பாட்டில் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் பிடிக்கும். அதாவது எண்ணெயும் ஊற்றி வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி நமக்கு ஏலக்காய், பாதாம் அதெல்லாம் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும். இந்த இடத்துல ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படி ஓப்பன் பண்ணால் இந்த இடத்துல 4 ஹோல்ஸ் இருக்குது. நீங்கள் மிளகு ஜீரகத்தூள் கூட போட்டு இப்படி போட்டுக்கலாம். உப்பு கூட வச்சுக்கலாம். இல்லை எங்கேயும் ஊருக்கு போனால் கூட எண்ணெய் எதுவும் கொண்டு போகலாம். நல்லா இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக அது 100 கிராம் பிடிக்கும். இந்த மாதிரி பாட்டில் ஒரு 6 பாட்டில் கிடச்சிது. அது போக அது 2 தான் பிரித்தேன். இதெல்லாம் பிரிக்கலை. இதை பிரிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி பாட்டில் தான். இதுலேயும் அந்த ஹோல்ஸ் இருக்குது. பெருசாகவே இருக்குது. இந்த பக்கம் 2 பக்கமுமே இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஊற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சைடில் ஊற்றிக்கலாம். மூடி வேண்டான்னா கூட நம்ம கழட்டிட்டு உள்ளே ஊற்றிட்டு அப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் பிரிச்சுருவோம். நம்ம பெட்டி வந்து நல்லா பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இந்த வாங்கின ஆப்பில் போய் பார்த்தேன். சிலது வந்து பாட்டில் உடஞ்சி போயிருந்துச்சு. ஆஹா, தெரியாமல் ஆர்டர் போட்டோமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து பக்காவாக நல்லா வந்துச்சு. இந்த மாதிரி நல்லா ஃபோம் வச்சு பாட்டில் உடையாமல் நல்லா பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. கொண்டு வந்த பையனுக்கு 10 ரூபா. அது போக 277 ரூபா. பாருங்கள் எப்படி. இது வந்து கிளாஸ் பாட்டில் தான். நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கை பிடிக்கும்போது வழுக்கும். இது வந்து நல்ல ஸ்கொயர் சைஸில் இருக்கிறதுனால வந்து வழுக்காது. நமக்கு பிடிக்கிறதுக்கும் நல்லா க்ரிப்பாக இருக்கும். இதில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஊற்றும்போது ரொம்ப சூப்பராக சிந்தாமல் வரும். பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுக்காமல் இந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் கவனமாக வச்சுக்கிறவங்களாக இருந்தால் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு கிளாஸ்லாம் சரியாக வராது அப்படின்னு நினைக்கிறவங்க இது வாங்க வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் போட்டு வாங்கலாம். எனக்கு அது பிடிச்சிது. 1/2 லிட்டர் பிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊற்றி பார்க்கலாம். நம்ம கழுவுறதுக்கு ப்ரஷ் வச்சு கழுவிக்கலாம். உள்ளே நல்லா க்ளீனாக நீட்டாக நல்லா இருக்குது. பாருங்கள், சதுரமாக உட்கார்ற மாதிரி சாஞ்சி கெஞ்சி விழுந்துடாமல் அந்த மாதிரி நல்லாயிருக்கு. இந்த குட்டி குட்டி பாட்டில் பார்த்திங்கன்னா இது ஒரு 6 பாட்டில் இருக்குது. இது 100 கிராம் பிடிக்கும். பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. நம்ம செல்ஃபில் கொட்டி வச்சுக்கும்போது சூப்பராக இருக்கும். அதாவது எள் இருந்தால் போட்டுக்கலாம். எள், ஏலக்காய், பட்டை, லவங்கம் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் சின்ன சின்ன ஐட்டம்லாம் இதில் போட்டுக்கலாம். கருப்பு எள், வெள்ளை எள் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஃபனல் வந்து நல்லாயிருக்கு. இதில் வச்சுட்டு நம்ம எண்ணெயை வந்து சிந்தாமல் இதில் ஊற்றிக்கலாம். அதுவும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ப்ரஷ்ஷும் இதுவும் நமக்கு இதெல்லாமே சேர்த்து 227 ரூபா. இந்த இந்த பாட்டிலோட மூடி இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது மூடி. இதை வந்து இதுக்குள்ளே நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அமுக்கிக்கலாம். ரப்பர் மாதிரி தான் இருக்குது. நல்லா அப்படி திருநாப்பில் கொடுத்துட்டோம்னா உள்ளே போயிடுது. நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கு தாளிக்கும்போது ஈஸியாக நமக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளோட மூடியை வந்து நல்லா ஃபிட் பண்ணியாச்சு. பாருங்கள், உள்ளே போயிடுச்சு. அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருந்த ரப்பர் வந்து நல்லா உள்ளே இறங்கிருச்சு. அந்த பாட்டிலோட வாய்ப்பகுதி வரைக்கும் இது நல்லா ஃபிட் ஆகிருச்சு. இப்போ நம்ம உள்ளே எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மேலே இருக்க சின்ன பட்டன் அப்படி எடுத்து விட்டோம்னா நல்லா ஓப்பன் ஆகிக்குது. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றும்போது இது வழியாக அப்படி ஊற்றிக்கலாம். கீழே சிந்தாது உங்களுக்கு. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால் நான் அதை வந்து ஆர்டர் போட்டு
ஆஃபரில் இருந்ததுனால அப்படி வாங்கினேன். இது விலை ஜாஸ்தியா இல்லை சரியானதா ஓகேவா பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. மீஷோவை செக் பண்ணுங்கள், நிறைய ப்ராடக்ட் இருக்குது, எல்லாமே இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச சாமானை வாங்கிட்டு சொல்லுங்கள். நல்ல பக்காவான பேக்கிங் இந்த மாதிரி போட்டு நல்லா கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தனித்தனியாக ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய் தனியாக, தாளிக்கிற எண்ணெய் தனியாக ஊற்றிக்கலாம். பாட்டில் வந்து நல்லா சூப்பராக இருக்குது, நல்ல கனமான பாட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.